ஒரு பிரச்சனையில அந்த பிரச்சனை எப்படி இருக்கு, எவ்வளவு ஆழமா இருக்கு, இதை ஆராய்ச்சி பண்ணா வெளியில வர முடியுமா? அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா வெளியில வர முடியுமா? உலகத்துல பாவம் இருக்கு, பாவத்துக்கு ஒரு தண்டனை உண்டு, மரணம், நரகம்னு ஒண்ணு இருக்கு, சாத்தான் ஒண்ணு இருக்கிறான், இதெல்லாம் உண்மைதான். இதுக்கு என்ன சொல்யூஷன்? இதுக்கு என்ன தீர்வு? அதுதான் ஏசு கிறிஸ்து. தேவன் சிலுவையில் அதற்கு கொடுத்த பரிகாரம் தான் என்னது? ஏசு கிறிஸ்து. அப்ப நம்ம இந்த பரிகாரத்தை தேடுறதை விட்டுட்டு ஏன் பிரச்சனையே உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணணும்? கிருபை தான் பாவத்துல இருந்து என்ன செய்யும்? வெளிக்கொண்டு வரும். அந்த கிருபை தான் தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கான வழி, அவரை வெளிப்படுத்துகிறதற்கான வழி. இந்த பதிலை விட்டுட்டு பிரச்சனை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் அந்த பாவ உணர்வுலையும் இருக்கிறோம், அந்த குற்ற மனப்பான்மையிலையும் இருக்கிறோம். பயந்து நடுங்கி ஒரு பிள்ளையா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு அடிமையை போல நம்ம சாத்தான் மாற்றி வைத்திருக்கிறான். ஆனா உயிர்த்தெழுதல்ல நமக்கு அது என்ன செய்யப்படல? கொடுக்கப்படல. பிள்ளை என்கின்ற அந்தஸ்து நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா.